ஏய் சார், நீ கமிஷன் கொடுத்தது போகலையா? முன்னமே அவங்க சர்ச்சில் எல்லாருக்கும் அழைப்புலாம் கொடுத்தாங்க, பாடுலாம் அடிச்சு கொடுத்தாங்க. அவங்க நீ போகலையா? நீ போகாம கபடி பார்க்க உட்காந்துட்டியா? உன்னை மாதிரி ஆளுக்குதான் இன்னைக்கு ஒரு ஊமத்தொழி தர போறேன். மத்திய 22ஆம் அதிகாரம் 2ல இருந்து வாசிக்கலாம். லூக்கா 12ஆம் அதிகாரம் 16ல இருந்து 24 வரைக்கும் வாசிக்கலாம். இது எப்போ எவனுக்கு இயேசு சொன்னாரு? இது எப்போ யாருக்கிட்ட சொன்னாருன்னா, இயேசு சாப்பிடுறதுக்காக ஒரு பரிசேய தலைவருடைய வீட்டுக்கு போனாரு. அந்த பரிசேயன் தலைவன் வீட்டுக்கு போய் சாப்பிடும் போது அவனுக்கு ஒரு அட்வைஸ் கொடுத்தாரு. அட்வைஸ் என்னன்னா, எப்பா நீ இதே மாதிரி இருந்து நீ உனக்கு தெரிஞ்சவங்க, உன் சொந்தக்காரங்க, உன் பக்கத்து நல்ல வசதியா இருக்கிற உன் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்குலாம் நீ கொடுக்காத. ஏன்னா நீ கொடுத்தனா மறுபடியும் அவங்க உனக்கு அதே மாதிரி ஒரு இது கொடுக்கணும்னு நினைப்பாங்க. அதனால நீ இத ஏழைகளுக்கு, இத கொஞ்சங்களுக்கு, சப்பானிகளுக்கு, உனக்கு திருப்பி செய்ய முடியாதவங்களுக்கு நீ கொடு அப்படின்னு சொன்னாரு. இத சாப்பிட்டு இருந்த ஒருத்தன் கேட்டுட்டு, தேவனுடைய ராஜ்யத்திலே தம்பி இருக்கிறவன் பாக்கியவான் அப்படின்னு சொல்லுவான். அப்போ ஏசு கிறிஸ்து இந்த ஓமையை சொல்லுவாரு. இந்த ஓமை என்னன்னா, ஒரு மனுஷன் ஒரு பெரிய விருந்து பண்ணினா நிறைய பேரை கூப்பிட்டு இருந்தா எல்லா சாப்பாடையும் ஆயத்தம் பண்ணிட்டு வேலைக்காரனை கூப்பிட்டு நீ அழைக்கப்பட்டவங்க எல்லாத்தையும் போய் எல்லா சாப்பாடும் ரெடியா இருக்கு வந்து சாப்பிட சொல்லு அப்படின்னு சொன்னா இந்த வேலைக்காரங்க போய் அழைக்கப்பட்டவங்களை கூப்பிட்டாங்க. ஒருத்தன் சொன்னா, ஐயோ நான் இப்போ ஒரு வயலை வாங்கினேன், நான் அதை கண்டிப்பா இப்பவுமே போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நான் வர முடியாதுன்னு சொன்னான். இன்னொருத்தன் வேலை சாக்கு போக சொன்னா, அவன் சொன்னா 5 ஏர்மாடு அதை வந்து நான் பழக்கணும், அது எப்படி இருக்குன்னு நான் போய் பார்க்கணும், அதனால நான் வர முடியாதுன்னு சொன்னான். 3ஆவது ஒருத்தன் சொன்னா, ஐயே எனக்கு இப்பதானே கல்யாணம் ஆச்சு, நான் வர முடியாது அப்படின்னு எல்லாரும் சாப்பிட்டு போட்டு சொன்னாங்க. ஒருத்தர் கூட வரதில்லை. அதனால இந்த முதலாளிகிட்ட போய் அந்த வேலைக்காரங்க சொன்னாங்க, முதலாளி அழைக்கப்பட்டவர்கள் ஒருத்தன் கூட வரல அப்படின்னு சொன்ன உடனே அந்த முதலாளிக்கு கோபம் வந்தது. நீங்க தெருவுல போய் யார் யார பாக்குறீங்களோ எல்லாரையும் கூப்பிடுங்க, ஏழை பாருங்க, பப்பானிங்க, கண்ணு தெரியாதவங்க, எல்லாரும் கூப்பிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. இவங்களும் ஓடி போய் எல்லாரையும் கூப்பிட்டாங்க. இன்னும் எல்லாரும் சொன்னாங்க வந்து அந்த நோய் சொன்னாரு, சரி இந்த தெரு பண்ணீங்க, நீங்க ஊர் எல்லாரையும் கூப்பிடுங்கன்னு சொல்லி அந்த சாப்பாடு காலம் ஃபுல்லாவே நிறைஞ்சிருச்சு. அப்போ ஏது சொன்னாரு, அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் அப்படின்னு சொன்னாரு. அதாவது அழைக்க வாங்கினாங்க, ஆனா வந்து அந்த விருந்துல கலந்துகின்ற தகுதிய அவங்க இழந்து போனாங்க. சாக்கு போக்கு இழந்து போனாங்க. இந்த உண்மையில இருந்து என்ன கத்துக்கலாம் அப்படின்னா, நம்மளுடைய வேலை, நம்மளுடைய தொழில், நம்மளுடைய குடும்பம், இதே காரணம் காட்டி இன்னைக்கு நிறைய பேரு ஆண்டவருடைய அழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், ஆண்டவரோட விருது பண்ணுகிறது வாய்ப்பை இழந்து போயிருக்காங்க. நானும் அப்படி இருக்கக்கூடாது, நாட்டு போக்கு சொல்லக்கூடாது. இன்னொன்னு, தேவனுடைய அழைப்பு எல்லாருக்கும் இருக்கு. நானும் இந்த அழைப்பு நிராக இருக்குன்னா நாம் நிராகரிக்கப்படுவோம். Thank you.